எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவழி வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ப்ரீ புக்கிங் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த சாரீஸ் எல்லாம் இப்போ நெஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒன்று ஒன்றா நெஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சாரீஸ் எல்லாம் உங்ககிட்ட காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ப்ரீ புக்கிங் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் சாரீஸ் வருதா கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்ல, நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு 3 சாரீ நாங்கள் ஏற்கனவே அனுப்பியாச்சு. வந்த சாரீ அப்படியே அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ காட்டணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு, எனக்கு எண்ணம் வந்துச்சு. சரிங்களா, அதில் நம்ம பிஸ்தா சாரீ. ஓகே, இந்த பிஸ்தா சாரீ இன்னைக்கு வந்து நெஞ்சு வந்திருக்கு. இப்போ இது இன்னைக்கு வந்து லைன் பிரகாரம் யார் புக்கிங் பண்ணாங்களோ அவங்கள லைனாக நாங்கள் குறித்து வச்சுருக்கோம். அந்த லைன் பிரகாரம் அனுப்பிக்கிட்டே இருக்க போகிறோம். சரிங்களா, அது இன்னைக்கு வந்து இந்த சாரீ அனுப்ப போகிறோம். இது கூட இன்னும் 2 சாரீ இருக்குது. மொத்தம் 3 சாரீ இன்னைக்கு இந்த பிஸ்தா சாரியில் அனுப்ப போகிறோம். சரிங்களா, அடுத்தது வந்து இது வந்து நான் ரிசப்ஷனுக்கு கட்டின அந்த பிஸ்கெட் கலர் சாரீ. இந்த சாரீ ஃபஸ்ட்டு பேட்ச் 3 சாரீ வந்திருக்குதுங்க. இந்த 3 சாரியுமே இன்னைக்கு வந்து சாயந்தரமாக அனுப்ப போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு புக்கிங் பண்ண 3 பேர்த்துக்கு இந்த 3 சாரீ அனுப்ப போகிறோம். ஓகே, சூப்பராக இருக்குது. இந்த ரேட்டு சொல்லாமல் விட்டுனேன். இந்த சாரியோட பிஸ்தா சாரியோடைய ரேட் வந்து 7800. சரிங்களா, இப்போ காட்டிகிட்டு இருக்கிற சாரீ எல்லாமே வந்து பட்டுக்கு பட்டு போட்டு நெஞ்ச பியூர் பட்டு சாரீ. சரிங்களா, அதுக்காக வேண்டி நீங்கள் வந்து இந்த சாரீ கொண்டு போய் பழைய சாரீக்காரருக்கு கொடுத்தாக்கா அது காசு கொடுப்பாங்களா அப்படிலாம் கேட்டுறாதீங்க. ஏன்னா எங்கள் பாட்டி சாரீ எங்கள் அம்மா சாரீலாம் கொடுத்தாதான் காசு கொடுப்பாங்க. எனக்கு வாங்கின சாரீ கொடுத்தாலே காசு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா அதில் வந்து வெள்ளி ஜருகை போட்டு நெஞ்சிருக்கணும், இல்லைன்னா கோல்டு ஜருகை போட்டு நெஞ்சிருந்தா மட்டும்தான் அப்படி வாங்க பழைய சாரியை வாங்கி அதுக்கு காசு கொடுப்பாங்க. இப்போ போடுற பட்டு ஜருகிக்கெலாம் வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, ஆனால் இந்த நான் இன்னைக்கு காட்டுற சாரீ எல்லாமே பியூர் பட்டு சாரீ. ஓகே, அதனால் இந்த சாரீ வந்து 7800. சரிங்களா, அடுத்து இது வந்து ப்ரொக்கைட் சாரின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக வந்து எம்போஸாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து நல்லா கொடி கொடியாக பாருங்கள். இது எல்லாமே ஜருகை, ஆன்டிக் ஜருகை. சரிங்களா, ஜருகைன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்காது. முன்னெல்லாம் கட்டுற சாரீ, இப்போ எனக்கு எடுத்த சாரியே ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதெல்லாம் ஜருகை ஃபுல்லாக இருக்கிறதுனால இப்போத்து பொண்ணுங்க வந்து கட்ட முடியாதுங்கிறதுனால வெயிட்டாலாம் போடுறது கிடையாது. வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஆன்டிக் ஜருகை ரொம்ப ஷைனிங்கெல்லாம் இருக்காமல் நல்லா மினிமலாக இருக்கும் பாருங்கள். இது வந்து லைட்டிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா, இந்த சாரியோட ரேட்டு வந்து 9500. ஓகே, இதில் 3 சாரீ இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு கலராக மாற்றி மாற்றி நெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் வர உங்ககிட்ட காட்டுறேன் நான். சரிங்களா, இப்போ நம்ம தறியிலேருந்து புதுசாக வந்திருக்கிற இந்த வாரம் வந்திருக்கிற நியூ கலர்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம தறியில் வந்து இந்த செக்குடு டிசைன் தாங்க போட்டிருக்கிறோம். நான் கூட என்ன வண்ணவழி இனாகரேஷனுக்கு கட்டியிருந்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி செக்குடு டிசைன் தான் போட்டிருக்கோம். அதே சேம் கலர், அதே சேம் டிசைன் தான். ஆனால் கலர் மட்டும் இது வேறு, மெஹந்தி க்ரீன். இது ஸ்கெட்ச் பென்சிலில் ஒரு மிக்கி மவுஸ் கலர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கலரு. பார்க்குறதுக்கு நல்லா மெஹந்தி க்ரீன் கலரில் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே பாருங்க கலர் எப்படி இருக்குதுன்னு. அதுக்கு நல்லா பெப்சி ப்ளூ வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்கான். பளிச்சுன்னு இருக்குது. அந்த நான் லைட்டு ப்ளூக்கு பெப்சி ப்ளூ போட்டிருந்தேன். அதே இது வந்து அந்த மிக்கி மவுஸ் கலருக்கு வந்து பெப்சி ப்ளூ போட்டிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது சாரீ. சாரிலாம் வெயிட்லெஸ் தாங்க. சாரிலாம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் வெயிட்டெல்லாம் கிடையாது. நார்மலாக நம்ம கட்டிக்கலாம். கீழே வந்து மயில் வந்து போட்டிருக்கு பாருங்க. சிங்கிள் மயில் போட்டிருக்காங்க. முந்தி காட்டுறேன். இது வந்து புதுசாக வந்திருக்கிற கலர். இந்த கலரு நிச்சயமாக இந்த கலர் அந்த ஃபஸ்ட்டு நான் அந்த லைட்டு ப்ளூ கலரை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கலரை நான் பார்த்துருந்தேன்னா இந்த கலரை தூக்கியிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு பிரைட்டாக கட்டுறது தானே பிடிக்கும். ஆமாம், எனக்கு பிரைட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த கலர் நல்லாவே இருக்குது. என்கிட்ட இந்த கலர் சாரீ இல்லை, அதனால் இதை தூக்கியிருப்பேன். ஆனால் இப்போ எடுக்க முடியாது. ஏன்னா இதுவும் அதுவும் ஒன்று போல தான் இருக்குது, ஒரே மாதிரி டிசைனு. பாடி ஃபுல்லாக செக்குடு அழகாக இருக்குது. ஓகே, ப்ளவுஸ் வந்து பிளைனு கிடையாதுக்கா, செக்குடு ப்ளவுஸ் பாருங்கள். எந்த டிசைனுமே செய்யாமல் நம்ம பிளைனாக அப்படியே செக்குடு ப்ளவுஸாகவே தைச்சி போட்டுக்கலாம். ஓகேவா, அடுத்த கலர் பார்க்கலாம். இந்த சாரியோட ரேட் வந்து 7900. ஓகே, இந்த சாரீ வந்து இன்னைக்கு நான் காட்டுற இந்த சாரீ வந்து 1.5 வார்ப்பு சாரீங்க. சரிங்களா,
அதுலேயும் அடுத்ததாக நம்ம இது வந்திருக்கிறது இதுவும் நியூ கலெக்ஷன் கலர் தாங்க. லைட்டு லேவெண்டர் கலர் அவ்வளோ அழகாக இருக்குது. லைட்டு லேவெண்டருக்கு நல்லா பாட்டில் க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைட்டு லேவெண்டருக்கு பாட்டில் க்ரீனு. போன ட்ரிப் வீடியோவில் போட்ட சாரீஸ் எல்லாமே வந்து சோல்ட் அவுட்டுங்க. அதனால் நீங்கள் பிடிச்சிருந்துச்சுனாக்கா டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சாரீ எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதுக்கு முந்தி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டிசைன் கொடுத்துருக்காங்க. நான் முன்ன காட்டின சாரியோட முந்தி வேறு மாதிரி இருந்துச்சு. இதில் இருக்கிற முந்தி பாருங்கள் அப்படியே ஒரு பூ லீஃப் டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பட்டு சாரி தாங்க. என்ன பண்ணாலும் நம்ம இதுக்கு வந்து சிமிலராக இது மாதிரியே செமிசிலுக்கு கொண்டு வரலாம். ஆனால் இதனுடைய ஷைனிங் வர்றது கிடையாது என்ன பண்ணாலும். இல்லை இதில் மயில் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகவே போட்டிருக்காங்க. போன சாரியில் இந்த மயிலை விட இந்த சாரியில் இருக்கிற மயில் கொஞ்சம் பெரிய சைஸ் மயிலாகவே இருக்குது. நல்லா சூப்பரான கலருங்க இது. உண்மையாலுமே அவ்வளோ பேஸ்டல் கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. லைட் லேவெண்டரில் பேஸ்டல் கலராக வந்திருக்கு. ஓகே, யாருக்கு பிடிச்சிருக்குதோ பிடிச்சிங்க டக்குன்னு அள்ளிக்குங்க. அடா 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 மாம்பழ எல்லோ. எத்தனை கலர் வந்தாலும் இந்த எல்லோ கலருக்கு மட்டும் விட்டது எதுவுமே கிடையாது. இது கரெக்டாக மாம்பழ எல்லோங்க. பாருங்க சூப்பரான மாம்பழ எல்லோவுக்கு அதே க்ரீனு பாட்டில் க்ரீனு சூப்பர். அதே முந்தி எப்படிங்க போன சாரியில் காட்டினா அதே சேம் முந்தி கொடுத்துருக்காங்க. பாட்டில் க்ரீனு. இது ப்ளவுஸு சரிங்களா. க்ரீனுக்கு மாம்பழ எல்லோவுக்கு க்ரீன் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது சாரீ. ஓகேவா, எல்லா சாரியும் ஓப்பன் பண்ணனாக்கா டைம் ஆயிரும். அதனால் சாரீ கலரை பார்த்துக்குங்க. டிசைன் நான் ஏற்கனவே காட்டிட்டேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்க்குற இந்த சாரியில் எல்லாத்துலேயுமே வந்து மயில் கொஞ்சம் பெரிய சைஸ் மயிலாகவே இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக நல்லா பெரிய சைஸ் மயில் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சாரியில் காட்டின மயில் சின்ன மயில் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. இது நல்லா பீச் கலரா சூப்பராக இருக்குங்க. பீச் கலரில் அந்த கோல்டு கலர் லைன்ஸ் வந்திருக்கிறது அள்ளுது அப்படியே போங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதில் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட்டு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ தான் தெரியும் பாருங்கள் இந்த அழகு எப்படி. சூப்பராக இருக்கா? மிஸ் பண்ணிட்டீங்க. எல்லா கலருமே ஒன்றுக்கு ஒன்று விட்டது இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே. அதுலேயும் மேலே இருக்கிற அந்த பார்டரில் இருக்கிற மயில் அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. நீங்கள் ஒரு ட்ரிப் நம்மக்கிட்ட எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நிச்சயமாக வந்து என்ன கலர் வேணும் இது வேணும் நம்மக்கிட்ட கேட்டே வாங்குவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட பட்டு சாரி வந்து நல்லா தரமானதாக இருக்கும். இப்போ நெஞ்சிப்பு வந்து நாங்கள் வீடியோ போடுறோன்னா பாருங்களேன். இதே சாரியை நீங்கள் ஏதாவது கடைகளில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் டக்குன்னு போய் விலை கேட்டுருங்க என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத. சரியா, நான் அப்படி தான் கேட்பேன். எப்போ எங்கே போனாலும் நான் எங்கள் சாரி எங்கேயாவது விற்றுச்சுனாக்கா அங்கே போய் எங்கள் மாடல் டிசைன் இருந்துச்சு உடனே போய் கேட்பேன். நாம் எவ்வளோக்கு விற்கிறோம் அவங்க எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவேன். மனசே கேட்காது. ஆனாலும் ஏசிலாம் போட்டு ஆளுங்கள்லாம் நிறைய வச்சுக்கிறாங்களே. அந்த ஒரு படத்தில் சொல்லுவார்ல வடிவேல்ல டெம்போ டிராவல்லாம் வச்சு கடத்திருக்கிறோம்பா கொஞ்சம் போட்டு கொடுங்கப்பா அப்படிம்பாவில்ல. அந்த மாதிரி நிறைய ஆளுங்க நிறைய ஏசி எல்லாம் இருக்கும்போது அந்தளவுக்கு ரேட் வந்துடும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது அவங்களும். இது வந்து நல்லா பாட்டில் க்ரீனுங்க. சாரி பாட்டில் க்ரீனு. இது கான்ட்ராஸ்ட் பாருங்களேன். பிங்க்கு பேபி பிங்க் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்குறோம். எப்படிங்க இப்போ வந்து கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கறது எல்லாமே சுமதி அம்மா. அதனால் கான்ட்ராஸ்ட் கலர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு பிடிச்ச கலராக கான்ட்ராஸ்ட் போடுங்கன்னு சொல்லி இப்போ நான் கான்ட்ராஸ்ட் கலர் ஃபுல்லாக என்னோடய இன்சார்ஜ் எடுத்து கொடுத்து போட்டுட்ருக்கேன். எப்படி சுமதி அம்மானவே ஸ்பெஷல் தானே. ஆமாம், ஸ்பெஷலாக கொடுக்கணும் அப்படின்னு ஸ்பெஷல் கலராக எடுத்து இப்போ கலர் கொடுத்துட்ருக்கேன். அழகாக இருக்கா? நல்லா பாட்டில் க்ரீனுக்கு அந்த ஜருகை வந்து நல்லா தெரியுது. எடுப்பா டார்க் கலர்ஸாக இருக்கிறதுனால ஜருகை நல்லா எடுப்பாக தெரியுது. இது வந்து நிறைய இடத்துல பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பிங்க் பார்டர் வேணும் அப்படின்னு நோட் இந்த பேபி பிங்க்கில் பார்டர் வேணும்னு ரொம்ப என்ன நினச்சேன். அதனால தான் இந்த கலர் போட்டோம். சூப்பரா சூப்பர்.
சூப்பருங்க, உண்மையாலுமே ரொம்ப சூப்பரு. இந்த மாதிரி டிசைன் இல்லாதவங்க கட்டாயமாக எடுத்துக்கங்க. அடுத்த கலர் நல்லா பீகாக் க்ரீனுங்க. மேலே இருக்கிறது பாடி ஃபுல்லாக பீகாக் க்ரீனு, கீழே வந்து மஸ்டர்டு. பீகாக் க்ரீனுக்கு மஸ்டர்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாடியில் இருக்கிற கலர் வந்து செக்குடு நல்லா எடுப்பாக தெரியுது, நல்லா பீகாக் க்ரீனுங்கிறதுனால. ஓகேங்களா? இங்கேயும் வந்து விட மாட்டேங்கிறாங்க நம்மள. முந்தி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதே சேம் டிசைன் முந்தி. ஓகேவா? இந்த சாரியுமே இப்போ நான் காட்டின சாரீஸ் எல்லாமே வந்து 7900. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த டிசைன் சாரீ பார்த்தலாம். இப்போ நம்ம பாடி ஃபுல்லாக செக் எடுக்கிறத பார்த்தோம், நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் செக்குடு பார்த்தோம். இப்போ அதை விட வேற ஒரு டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைன் சாரீ நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் கலர் கொடுத்தேன்னு பார்த்தீங்களா? இது கொடுத்த கலர் நல்லா ப்ளூ, பெப்சி ப்ளூங்க. சூப்பராக பிங்க் பார்டர், பெப்சி ப்ளூக்கு நல்லா பேபி பிங்க்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. வச்சு காட்டிடுறேன். சூப்பரா நல்ல பெப்சி ப்ளூக்கு நல்லா ரெட்டப்பட்ட பார்டர் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கு. முந்தியுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ஜரி ஒர்க்கு, ஜருகையோடு அப்படியே ஷைனிங்காக அந்த பிங்க்கில் ஜருகை பண்ணிக்கிறது அப்படியே மின்னுது அப்படியே. அழகாக இருக்குது. ப்ளூக்கு பிங்க்கு கான்ட்ராஸ்ட். இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தலாம். ப்ளவுஸ் பாருங்கள், ப்ளைன் ப்ளவுஸ். இதுவும் வந்து 1.5 பார்ப்பு சாரீ தான். நல்லா தகுடாட்டு இருக்குது சாரீங்க. நல்லா இதனுடைய டிசைன் பாருங்கள். பாடியில் வந்து இது அது முன்ன போட்ட டிசைன் வேறு, இப்போ இருக்கிற டிசைன் இது வேறு பாருங்கள். ஃபுல்லாக லைன்ஸ், ஒரு 5 லைன்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் புட்டா டிசைனு, பூ போட்ட புட்டா டிசைனு, 5 லைன்ஸு புட்டா டிசைன், இப்படி தான் வந்திருக்கும். சரிங்களா? சாரீ ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த சாரியோட ரேட் வந்து 7500. ஓகேங்களா? இந்த ட்ரிப் வந்து பிங்க் கலர் வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஏன்னா பார்டர் பிங்க்கில் வரணும்னு இப்போ ஒரு 2 தறி ஃபுல்லாகவே இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் வித்தியாசமாக போட்டிருக்கோம். சரிங்களா? அதே சேம் டிசைன் தான், கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பளிச்சுன்னு இருக்கிற மஞ்சள் கலர், எல்லோ கலர். இது வந்து மாம்பழ எல்லோவோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலான எல்லோ கலருக்கு நல்லா பிங்க் வந்து கான்ட்ராஸ்ட், பேபி பிங்க். அப்படி சூப்பராப்பா. அப்பா மங்களகரமாக மஞ்சள் கலருக்கு, இங்கே பாருங்கள், மஞ்சள் கலருக்கு அப்படியே பிங்க், பேபி பிங்க். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல? அழகாக இருக்குது பாருங்க. முந்தி இது முந்தி எல்லாத்துக்குமே ஒரே போல போட்டிருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து அந்த பாடியில் இருக்கிற பார்டர் டிசைன் பாருங்களேன், செல்ஃபாக இருக்குல்ல, அந்த ஜரிகையில் டிசைனு அப்படியே உள்ள மினிமலாக தெரியுது நமக்கு. அப்படியே உண்மையாலுமே ரொம்ப கட்டினீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு தெரியுங்க. சரியா? இந்த சாரியும் 7500. ஓகேங்களா? அடுத்து இது எல்லாமே நம்ம ஏற்கனவே போட்ட டிசைனுங்க தான். அதில் கலர்ஸ் மட்டும் வந்திருக்கு, காட்டுறேன் உங்களுக்கு. ஏற்கனவே போட்ட டிசைனுங்க தான். பார்டரில் பிறகு செக்குடு இருக்கும். இதில் பாருங்கள், பார்டரில் செக்குடு இருக்கும். நல்லா டார்க் ஒயின் கலருங்க, நல்லா டார்க்காக இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்க. நல்லா பார்டரில் வந்து நல்லா மஸ்டர்டு, பார்டர் வந்து மஸ்டர்டு. இது நார்மலாக நாங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்க. பார்டர் முந்தி ஃபுல்லாக செக்குடு டிசைனில் வந்துருக்குது முந்தி. நல்லா ஒயின் கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த கலர் எடுத்துக்கலாம். இது பாருங்களேன், புட்டா டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பூ போட்ட புட்டா டிசைன். இந்த சாரீஸுமே வந்து 7500. ஓகேங்களா? அடுத்த கலர் இதுவும் சேம் அதே டிசைன் தாங்க, கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இது என்ன கலர்னாக்கா நல்லா லாவெண்டர் கலருங்க. சூப்பரான லாவெண்டர் கலருக்கு வந்து நல்லா ஆனந்தா ப்ளூ வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கலர் தான் இது. நல்லா லாவெண்டர் கலருக்கு ஆனந்தா ப்ளூ கொடுத்துருக்காங்க. இதில் முந்தி மட்டும்தான் டிசைன் மாறி இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ளவர் டிசைனில் முந்தி கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட்டு பார்த்ததில் வந்து நல்லா செக்குடு டிசைனில் கொடுத்துருந்தாங்க, பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எந்த மாற்றமும் இல்லை. பாடி ஃபுல்லாகவே அதில் போட்ட மாதிரி குட்டி குட்டியாக பூ போட்டிருக்காங்க, ஃப்ளவர் டிசைனு. சரிங்களா? இது வந்து இதில் வந்து ஒரு பக்கம் செக்குடு, ஒரு பக்கம் லைன்ஸு பார்டரில். ஓகேங்களா? நமக்கு இடுப்புக்கிட்ட நமக்கு வந்து லைன்ஸ் வரும், கீழே காலுக்கிட்ட வந்து செக்குடு வரும். உங்களுக்கு கலர் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம விரித்து பார்த்துக்கலாம். அடுத்தது செம்ம சூப்பராக இருக்குதுங்க. நல்லா பளிச்சு இருக்கிற ரெட்டுங்க, இந்த ரத்த சிகப்புன்னு சொல்கிறோம்ல, அந்த ரத்த சிகப்பு தான் இது. அதுக்கு பாருங்க பிஸ்தா கலர் அப்படியே கான்ட்ராஸ்ட்டு, பிஸ்தா க்ரீன் கான்ட்ராஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்க. இதுக்கு வந்து முந்தி பார்த்தீங்களா அப்படியே ஒரு மாதிரி ஸ்ப்ரிங்கிள் மாதிரி இருக்கு பாருங்க. முந்தி ஸ்ப்ரிங்கிள் மாதிரி அப்படியே பட்டாசு துளி வெடிச்சா அப்படி பளிச்சுன்னு வரும், அப்படியே மின்னலாட்டம் அந்த மாதிரி இருக்குது பாருங்க. முந்தி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஒவ்வொரு சேரீல இருக்கிற முந்தியும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க இந்த ட்ரிப்பு. பரவாயில்ல, வெல்டன். கலர் தாங்க சான்ஸே இல்லை பாருங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்கிற ரெட்டுக்கு நல்லா பிஸ்தா க்ரீன் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சாரியுமே வந்து 7500. அடுத்ததா இந்த சாரீ போன ட்ரிப்பு நான் வந்து காட்டியிருந்தேன், அதில் வந்த அந்த 2 சாரியுமே போயிடுச்சு. இப்போ இதில் 3 சாரியில் இப்போ இதில் ஒரு சாரீ வந்துருக்குது இதில் பாருங்கள். ரெயின் ட்ராப் சாரீ, இது நல்லா வெந்தய கலர், இது மஸ்டர்டு, சூப்பரான மஸ்டர்டுக்கு நல்லா ஆஃப் ஒயிட் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துக்கிறாங்க. இனிமேல் தெரியல ஜனங்களுக்கு இப்போ இந்த மஸ்டர்டு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. மஸ்டர்டு வர வர போயிட்டே இருக்குதுங்க. அது மஸ்டர்டுக்கு இந்த ஆஃப் ஒயிட் தான் கேட்குறாங்க. மஸ்டர்டுக்கு ஒரு பிங்க் போடுறேன், பேபி பிங்க் போடுறேன், போடுங்க பார்க்கலாம். இதுக்கு முந்தி பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல, பூ போட்டு ஃப்ளவர் டிசைனில் முந்தி வெண்பட்டு டிசைன் போட்டிருக்காங்க. இதில் அழகாக இருக்குது. ஓகே, இதுவும் 7500. சரிங்க. அடுத்த டிசைன் சாரி பிங்க்கு, நல்லா ராணி பிங்க்குங்க, சூப்பராக இருக்குது ராணி பிங்க்கு. அதுக்கு வந்து ஆனந்தா ப்ளூ வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா ராணி பிங்க்குக்கு ஆனந்தா ப்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அப்படியே பளிச்சுன்னுக்குதா, சூப்பராக இருக்குது. இதுக்கு முந்தி பாருங்களேன், அந்த வெண்பட்டில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த டிசைனே இந்த முந்தி கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. நல்லா கான்ட்ராஸ்ட் நல்லா எடுப்பாக இருக்குதுங்க. நல்லா பிங்க்குக்கு நல்லா ஆனந்தா ப்ளூ வந்து கான்ட்ராஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. அதில் இருக்கிற புட்டா டிசைன் நல்லா எடுப்பாக தெரியுது. அந்த ரெட்டில் எப்படி தெரிஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த பிங்க்லேயுமே நல்லா எடுப்பாக தெரியுது பாருங்க. அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. இந்த ஒரு சிலர் மட்டும்தான் எந்த கலர் போட்டாலும் அவங்களுக்கு ஃபிட் ஆகும். அதில் நீங்கள் ஒருத்தருக்கா? ஆமாம், எந்த கலர் போட்டாலும் நச்சுன்னு இருக்குதா? ஆமாம், தேங்க்யூ. எந்த கலரை பார்த்தாலும் இது நமக்கு சூட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நினைக்கவே கூடாது. எந்த எடுத்தாலும் நமக்கு சூப்பர் அப்படின்னு நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுனாக்கா நமக்கு அந்த சாரியும் சூப்பராக ஃபிட் ஆகும். எப்போ அது ஒன்று நினச்சிக்கங்க. நான் எந்த சாரியுமே எனக்கு இது பிடிக்காதுன்னு நினைக்கவே மாட்டேன். இந்த கலர் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். அடுத்த கலர் இது வந்து ஆஃப் ஒயிட்டு. போன ட்ரிப்பு லைட்டு கிரேயில் கொண்டு வந்தோம், அந்த லைட்டு கிரே போயிடுச்சுங்க. இப்போ இது ஆஃப் ஒயிட்டு மட்டும்தான் இருக்குது. இந்த ஆஃப் ஒயிட்டு காட்டுறவங்களுக்கு இதில் வந்து நல்லா மஸ்டர்டு கலரு, இதுவுமே நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா ஆஃப் ஒயிட்டுக்கு நல்லா அந்த ஃப்ளவர் டிசைனும் அந்த மஸ்டர்டும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது இல்லை? சூப்பர். இந்த சாரியுமே வந்து 7500. சரிங்களா? இது வந்து நான் கட்டியிருந்த சாரி. சரிங்களா? இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கோ பிடிச்சிருக்கிறீங்க ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. சேம் இதே கலரு, இதே டிசைன். நல்லா லைட்டு ப்ளூங்க, ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் லைட்டான ப்ளூ பாடி ஃபுல்லாக. இதில் வந்து நல்லா பார்டர் வந்து பெப்சி ப்ளூவில் இருக்குது பாருங்கள். இந்த சாரீ வந்து ப்ரீ புக்கிங் எடுத்துக்கிறோம். இந்த சாரீ வந்து 7900 வருது. சரிங்களா? இந்த ப்ரீ புக்கிங் பண்ணாக்கா 30லேருந்து 45 நாள் வரும் உங்களுக்கு மறுபடியும் நாங்கள் நெஞ்சு கொடுக்கறதுக்கு. சரிங்களா? ஏன்னா இப்போ போட்டிருக்கிற வார்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த டர்ன் வரும். அப்போ அதில் தான் நாங்கள் போட்டு மறுபடியும் ஒரே இதாக போட்டு போட முடியும். அதனால தான்.
அது இல்லாமல் ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கேட்குறீங்க, நிறைய காரணம் இருக்குது. ஒன்று கிளைமேட்டு, திடீர்னு மழை பெஞ்சிரும், மழை பெஞ்சாலும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, காய வைக்க முடியாது, அந்த இதெல்லாம் வார்ப்புலாம் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. மழையே பெய்யக்கூடாது, மழை பெஞ்சால் தறி நெய்கிறது ரொம்ப கஷ்டம், சரிங்களா? ரெண்டாவது ஆட்கள் வந்து லீவ் எடுக்கக்கூடாது. அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா லீவ் எடுத்துருவாங்க, அது லீவ் எடுக்காமல் வரணும். மூணாவது எந்த ஃபெஸ்டிவலும் வரக்கூடாது. லோக்கல் ஃபெஸ்டிவல் வந்துச்சுனாவே லீவ் எடுத்துக்குவாங்க, சரிங்களா? அதனால் இத்தனை ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் நாங்கள் 30 to 45 days கேட்குறோம். வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு, சரிங்களா? இந்த சாரீ வந்து ப்ரீ புக்கிங் எடுக்கப்படும். அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இனி அடுத்த ஒரு புது பட்டு சாரியோட, அதுவும் தீபாவளி கலெக்ஷனோட நம்ம மறுபடியும் சந்திக்க போகிறோம். ஓகே, பாய்.